Okay, welcome to this UPSC class. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். We will look at the sample paper. The sample paper will look like this. I will show you the sample paper from the beginning. நீங்கள் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து 2021ஓட பேப்பர், இந்த வருஷத்து பேப்பர். அக்டோபர் இப்போ தான் முடிஞ்சது, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. தெரியுமா அது? 10 அக்டோபர் போன ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச பேப்பர் இது. Do not open this test booklet until you are told to do so. Test booklet இது B. ஏன் இந்த சீரீஸ்க்கு என்ன பேர் தெரியுமா? BCAல வைப்பாங்க. என்ன அர்த்தம்னா, ஒரு சிலருக்கு ஏ சீரீஸ் வரும். அப்படின்னா அந்த 1 2 3 கொஷின் இருக்குல்ல, அது ஒரே மாதிரி இருக்கும். பி சீரீஸ்னா அது ஜம்பிள் பண்ணி வரும், வேறு மாதிரி இருக்கும். நமக்கு ஏல வந்து ஃபஸ்ட் கொஷனாக இருக்கிறது, பியில் 10வது கொஷனாக இருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ மேக்ஸிமம் 2 hours and 200 maximum marks, 200 marks. Time allowed is 2 hours. Okay, immediately after the commencement of the exam you should check that the test booklet does not have any unprinted or torn or missing pages or items. இது ரொம்ப முக்கியம். புக்லெட் கொடுத்த உடனே அதில் எல்லா புக்லெட்லேயும் பிரிண்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கணும். சில புக்லெட்டில் பிரிண்ட் இல்லாமல் இருக்கும், நடுவால் ஒரு 10 பேஜ் இல்லாமல் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு அது உண்டா இல்லையான்னு பார்க்கணும். ப்ளீஸ் நோட் தட் இட் இஸ் in the candidates respond to encode and fill the roll number. அப்புறம் அந்த டெக்ஸ்ட் புக்கு கண்ணு 80 item, each item is printed both in Hindi and English. Each item comprises of 4 responses, etc. etc. அதெல்லாம் அப்படியே போட்டோம். அதெல்லாம் அப்படியே wrong. If the candidate gives more than one answer, it will be treated as a wrong answer. And if one of the answers happen to be correct, there will be same penalty as above to that question. If a question is left blank, no answer is given by the candidate, there will not be any penalty. அதாவது நெகட்டிவ் மார்க் பற்றி சொல்கிறாங்க. முதல்ல பேசேஜ் 4 பேசேஜ் கொடுத்து கேள்வி கேட்குறாங்க. அது பேசேஜை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். அது எவ்வளோ கொஷின்ஸ் வருதுன்னு பார்க்குறேன். அந்த பேசேஜ் கொஷின்ஸ் வந்து மொத்தமாக 24 கொஷின்ஸ் என்னமோ வரும். 24 கொஷின்ஸ் வருது. 25லேருந்து வேறு கொஷின்ஸ் வருது. பார்ப்போமா? இங்கேருந்து 25. அந்த பேசேஜ் நான் வேணே ஸ்கிப் பண்ணுறேன். we will come back to that later. A statement followed by conclusion 1 and conclusion 2 is given below. You have to take the statement to be true even if it seems to be at variance from the commonly known facts. Read all conclusions and then decide which of the given conclusions logically follows from the statement disregarding the commonly known facts. ஓகே, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் பண்ணுறாங்க. அந்த கன்க்ளூஷன் 2 கன்க்ளூஷன் பண்ணுறாங்க. அப்புறம் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் என்ன? which one of the following is correct? Only conclusion 1, only conclusion 2, both conclusion 1 and 2, neither conclusion 1 nor conclusion 2. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன? some cats are almiras, some almiras are chairs, all chairs are tables அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன் 1 வந்து certainly some almiras are tables. கன்க்ளூஷன் 2 வந்து some cats may not be chairs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டு அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து டிடக்ஷன்ஸ்னு ஒரு சாப்டர் ஒன்று இருக்குது. நம்ம அது படித்தோமான்னு தெரியல. நம்ம அது கவர் பண்ணியிருக்கோமா? பண்ணலைன்னு நினைக்கிறேன். இது ஒரு தனி செப்பரேட் சாப்டர், இந்த டிடக்ஷன்ஸ். அந்த செப்பரேட் சாப்டர் படித்தா தான் இது ஆன்சர் பண்ண முடியும். இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் காமன் சென்ஸில் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இப்போது some cats are almiras and some almiras are chairs அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டையும் வச்சு ரெண்டுமே சம்மில் ஆரம்பிக்குது. SOM, சம், மெனி எல்லாம் ஒன்று தான். சம் ஆளுன்னா எல்லாமே, எல்லா சேர்ஸுமே அர்த்தம். இதில் சம்முன்னா ஒரு சிலது மட்டும். 2 ஸ்டேட்மெண்ட் சம்மில் ஆரம்பித்தா அது கன்க்ளூஷனே வராது. கன்க்ளூஷனே பண்ண முடியாது, எதையுமே கன்க்ளூட் பண்ண முடியாது. அதனால் அது அவுட். அதாவது அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி வர்ற கன்க்ளூஷன் அவுட். செகண்ட் அண்ட் தேர்ட் பாருங்கள். சம் அல்மிராஸ் ஆர் சேர்ஸ், சம் சேர்ஸ் ஆர் டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் அல்மிராஸ் ஆர், இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சம்மில் ஆரம்பிக்குது, 2வது ஸ்டேட்மெண்ட் ஆல் ஆரம்பிக்குது. அப்படி இருந்தால் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சம்மில் ஆரம்பித்து 2 ஸ்டேட்மெண்ட் சம்மில் ஆரம்பித்தா கன்க்ளூஷன் இஸ் நாட் பாசிபிள். ஒரு ஸ்டேட்மெண்ட் சம்மில் ஆரம்பித்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஆல் ஆரம்பித்தா கன்க்ளூஷன் இஸ் பாசிபிள். அந்த கன்க்ளூஷன் சம்மில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அந்த காமன் இது வந்து அந்த சேர்ஸ் வந்து வராது.
ஆன்சரில் அல்மிராவும் டேபிளும் வரணும். அல்மிராவும் டேபிளும் வர்ற, அதாவது சம் அல்மிராஸ் ஆர் டேபிள்ஸ் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வரலாம். இப்போது அந்த சம் அல்மிராஸ் ஆர் டேபிள்ஸ் அப்படிங்கிறது எங்கே வருது? கன்க்ளூஷன் 1ல் வருதா 2ல் வருதான்னு பார்த்தா கன்க்ளூஷன் 1ல் வருது. சர்டைன்லி சம் அல்மிராஸ் ஆர் டேபிள்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வருது. ஸோ கன்க்ளூஷன் 1 இஸ் கரெக்ட். கன்க்ளூஷன் 2 இஸ் நாட் கரெக்ட் பிகாஸ் கேட்ஸ் அண்ட் அல்மிராஸ் அண்ட் சேர்ஸ், அதான் அந்த அந்த 1 and 2 நம்ம அது கன்க்ளூஷன் இஸ் நாட் பாசிபிள். அதனால் கன்க்ளூஷன் 2 இஸ் நாட் பாசிபிள். எங்கெல்லாம் கன்க்ளூஷன் 2 இருக்கோ அது அவுட்டு. அதாவது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் 2, ஐ மீன் கன்க்ளூஷன் 1, ஆப்ஷன் 1 இஸ் அவுட், ஆப்ஷன் சி இஸ் அவுட். ஏன்னா கன்க்ளூஷன் 1 சாரி கன்க்ளூஷன் 2 ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி அவுட்டு. அப்போ ஆப்ஷன் ஏ பியில் ஏதாவது நெய்தர் 1 நார் 2, அப்போ டி அவுட்டு. அப்போ ஏ தான் ஆன்சர். ஒன்லி கன்க்ளூஷன் 1. ஓகே, இப்போ இது கன்ஃபியூசிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த டிடக்ஷன்ஸ் சாப்டரில் வந்து இந்த நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஒரு இப்போ 8-10 ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நம்ம இன்னொரு கிளாஸில் பார்ப்போம். அப்போ தான் இந்த கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த இல்லைன்னா இந்த கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. காமன் சென்ஸ் வச்சு ஆன்சர் பண்ணால் தப்பாக தான் போகும். ஓகே, அந்த டிடக்ஷன் சாப்டர் நம்ம பார்த்துட்டு அப்புறம் இதை பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். அடுத்த கேள்வி யாராவது படிக்கிறீங்களா? 28th கொஸ்டின் படிங்க பார்க்கலாம். A bank employee drives 10 km towards south from her house and turns to her left and drives another 20 km. She again turns left and drives 40 km. Then she turns to her right and drives for another 5 km. She again turns to her right and drives another 30 km to reach her bank where she works. What is the shortest distance between her bank and her house? அந்த படம் போடுங்க. உங்கள் பீஸ் ஆஃப் பேப்பரில் படம் போடுங்க. பீஸ் ஆஃப் பேப்பரில் நீங்கள் பேப்பரில் எது நார்த் எது சவுத்துன்னு குறிச்சிட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் படம் போட்டு பாருங்கள். இதெல்லாம் அப்படியே நீங்கள் பண்ணுங்கள். என்ன ஆன்சர் வருது? படம் கரெக்டாக போட்டிங்களா? ஒரு நிமிஷம் போடு. ஏன் ஏதோ சத்தம் வந்துட்டுருக்கு? யார் மைக் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க? மைக்கை ஆஃப் பண்ணி வைங்க. நீங்கள் பேசும்போது மட்டும் ஆன் பண்ணிக்கங்க. படம் போட்டிங்களா? இல்லை நான் போட்ட படத்தை காமிக்கிட்டுமா?
ஓகே, நான் காமிக்கிறேன். நோ ப்ராப்ளம். நான் போட்ட படத்தை காமிக்கிறேன். அது கரெக்டானு பாருங்கள் நீங்கள், சரியா? அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு படம் காமிக்கிறேன். முதல்ல என்ன பண்ணேன், நான் அந்த பேப்பரில் நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டுங்கிறத நான் டைரக்ஷன் போட்டேன். அப்புறம் அந்த டப்பா மாதிரி இருக்கிற ஒரு டப்பா இங்கே இருக்கு இல்லையா, அதுதான் என்னோடய வீடு. இந்த டப்பா தான் பேங்க்கு. அந்த வீட்டிலேருந்து முதல்ல எவ்வளோ 10 கிலோமீட்டரா, 10 கிலோமீட்டர் சவுத்தில் போனேன். அப்போ கீழே போடணும், ஏன்னா அங்கே மேலே டைரெக்ஷன் அப்படி தான் வச்சுருக்கேன். அப்புறம் லெஃப்ட் அடித்து 20 கிலோமீட்டர் போனேன். மறுபடியும் லெஃப்ட் அடித்து 40 கிலோமீட்டர் போனேன். இப்போ ரைட் அடித்து 5 கிலோமீட்டர் போனேன். அப்புறம் அகெயின் லெஃப்ட் அடித்து 30 கிலோமீட்டர் வந்தேன். இதுதான் நம்ம கொடுத்துருக்கிறது. இப்போ ஒரு டப்பா வந்து ஹவுஸு, இன்னொரு டப்பா வந்து பேங்க்கு. அப்போ அந்த ரெண்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்கும் ரெண்டுக்குள்ளே டிஸ்டன்ஸு. படத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இந்த ஹவுஸும் பேங்க்கும் ஒரு நேர்கோடில் இருக்குது. இட் இஸ் அந்த ஸ்ட்ரெயிட் லைன், ஒரே பிளேனில் இருக்குது. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து அந்த இட் இஸ் கால்ட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்னு பேர். அது எவ்வளோ இருக்குது, ஒரு 20 இங்கே, அங்கே ஒரு 5. ஸோ 25 கிலோமீட்டர்ஸ் அல்லது மீட்டர், அதுதான் அதனுடைய ஆன்சர். புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதா? என்ன பிரின்சிப் புரியுதான்னு கேட்குறேன். இல்லை புரியலையா? புரியுது சார். இதுதான். இந்த மாதிரி நீங்கள் படம் போட்டு இப்போ ஏன் அந்த சேம் பிளேனில் இருக்குன்றன்னா, முதல்ல 40 கிலோமீட்டர் ஒரு பக்கம் போகிறார் ஒரு டைரெக்ஷனில், அப்புறம் 30 கிலோமீட்டர் கீழே அப்படி வரார். அப்போ ஒரிஜினல் அந்த பிளேன்லேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கார். அந்த 10 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த வீடு இருக்குது. அப்போது இப்போ வீடும் பேங்க்கும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 25 + 5 25 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்படி தான் நீங்கள் இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து அதுதான். ஓகே, லெட்ஸ் கோ டு ஆதித்யா. புரிஞ்சுதாப்பா? எஸ் சார், புரியுது சார். ஓகே, அடுத்தது பாருங்கள். இந்த 26 படிங்க பார்க்கலாம். A boy plays with a ball and he drops it from a height of 1.5 meters. Every time the ball hits the ground, it bounces back to attain a height 4 by 4th 4 by 5th. Sorry sir, 4 by 5th of the previous height. The ball does not bounce further if the previous height is less than 50 centimeter. What's the number of times the ball hits the ground before the ball stops bouncing? ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, முதல்ல 1.5 மீட்டர் 150 சென்டிமீட்டர். அது 1.5 மீட்டர்னா 150, 1.5 மீட்டர் ஈக்குவல் 150 சென்டிமீட்டர். 150 சென்டிமீட்டர்லேருந்து நீங்கள் பாலை கீழே போட்டிங்கன்னா அந்த பால் வந்து பவுன்ஸ் ஆகுது. எவ்வளோ பவுன்ஸ் ஆகுது? 4/5 பவுன்ஸ் ஆகுது. ரப்பர் பால் அது, அதனால் பவுன்ஸ் ஆகுது. 4/5 மீட்டர். அப்போ 150 மீட்டர்லேருந்து போட்டிங்கன்னா பவுன்ஸ் ஆகுதுன்னா 120 சென்டிமீட்டர் ஹைட் வருது. அகெயின் அங்கேருந்து அது கீழே வருது, மறுபடி பவுன்ஸ் ஆகுது. அந்த 120ல் 4/5 எவ்வளோ வருது? 120ல் 4/5 24 × 3 72 என்னமோ அப்படி அது பவுன்ஸ் ஆகுது. 72 அகெயின் கீழே வந்து அதில் 4/5 பவுன்ஸ் ஆகுது. இப்படி பவுன்ஸ் ஆகுது. 50 சென்டிமீட்டர் ஹைட் வரும்போது அப்புறம் அது பவுன்ஸ் ஆகுறதில்ல. அப்படின்னு எவ்வளோ தடவை அது கீழே வந்து பவுன்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, பாருங்கள். முதல்ல 150, அடுத்தது வந்து என்ன ஆகும்? 4/5 ஹைட்டு வந்து ஒரு பவுன்ஸில் பவுன்ஸ் 1 ஆகுது. அதுக்கப்புறம் ஹைட் என்ன வருது? 4/5 எவ்வளோ? 120 சென்டிமீட்டர் வருது. அப்புறம் பவுன்ஸ் 2 பண்ணுது. அதில் 120ல் 4/5 120ல் 4/5ன்னா இது 24 96 சென்டிமீட்டர் வருது. அப்புறம் பவுன்ஸ் 3 ஆகுது. இப்போ 96 × 4/5 அவ்வளோ வருது. எவ்வளோ வருது? 96 4/5 24 2 38 டிவைட் பை 5 7 ஆல்மோஸ்ட் ஒரு 77 சென்டிமீட்டர் பக்கமாக வருது. அகெயின் பவுன்ஸ் 4 ஆகுது. இப்போ 77ல் 4/5 பார்க்கணும் நீங்கள். 77ல் 4/5 பார்த்தீங்கன்னா அது ஒரு 62 அந்த மாதிரி வருது. அப்புறம் பவுன்ஸ் 5 ஆகுது. இப்போ 62ல் 4/5 எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 12. அது வந்து ஒரு 48 49 அப்படி வருது. அப்போ மொத்தம் எவ்வளோ பவுன்ஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ இப்போ பவுன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பவுன்ஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
எவ்ரி டைம் அது பவுன்ஸ் ஆகும்போது கம்மியாக தான் பவுன்ஸ் ஆகுது. ஹைட் எங்கேருந்து கீழே வந்ததோ அது கம்மியாக தான் பவுன்ஸ் ஆகுது. நீங்கள் பண்ணி பாருங்கள். முதல்ல 120, ரெண்டாவது பவுன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு 150லேருந்து போடுறாங்க, பவுன்ஸ் 1, அப்புறம் 120க்கு மேலே போகுது, அப்புறம் பவுன்ஸ் 2, அப்போ எவ்வளோ மேலே போகுது 120. புரியல சார். மேலேருந்து ஒரு பாலை போடுறீங்க, அது வந்து கீழே தரைப்பட்டு மறுபடியும் எகிரி மேலே போகுது. பவுன்ஸ் ஆகுறது தானே, அதுக்கு பேர் பவுன்ஸ் ஆகுறது அப்படின்னு பேர். அது போகும்போது மறுபடியும் 150 மீட்டருக்கே போகிறதில்ல, அதை விட கம்மியான தூரம் தான் போகுது. எவ்வளோ கம்மியான தூரம்? 4/5 ஆஃப் தட் ஹைட்டு. 150 சென்டிமீட்டர்லேருந்து நீங்கள் பாலை போட்டிங்கன்னா அதில் 4/5 மடங்கு ஹைட்டு தான் ஆகுது. 4/5 × 150 எவ்வளோ சொல்லுங்கள் பார்க்கலாம். 4/5 of 150 is how much? That is 4/5 into 150. How much it is? Four by 5 into 150 எவ்வளோ வருது? 140 சார். 140 எப்படி வரும்? நல்லா பாருப்பா. 4/5 120 sir. 120. ஓகே, 120. அப்புறம் 120 மேலே ஹைட் ஆன பிறகு அகெயின் கீழே வருது, பவுன்ஸ் 2 ஆயிடுது. பவுன்ஸ் 2 ஆகி மேலே போகும்போது எவ்வளோ வருது? அந்த 120ல் 4/5 அது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா, மைக் ஆஃப் பண்ணுங்க. உங்கள் ரொம்ப சத்தம் வருது. எங்கே உட்காந்துருக்கீங்க? ஏதோ மிக்ஸி ஏதோ கிரைண்டரோ ஓடுதாட்டு இருக்குது, அப்படியா? இல்லை இல்ல சார், வெளியில பக்கத்துல சத்தம் சார். அதான், அது நீங்கள் எப்பவுமே இந்த கிளாஸ்க்கெல்லாம் வரும்போது நீங்கள் சத்தம் இல்லாத இடத்துல உட்காரணும், அது ரொம்ப முக்கியம். சரி, அந்த கிளாஸுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல, இப்படியெல்லாம் இருந்தால் தான் அந்த கிளாஸ் நல்லா நமக்கு புரியும்னு ஒன்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது மாதிரி சத்தமே இல்லாத இடத்துல நீங்கள் போகணும். உங்கள் ஓகே, நம்ம வீடு அப்படி இல்லை, சத்தமோ போடுற இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மைக் எப்பவுமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போது 120 வந்து கீழே மறுபடியும் மேலே போகும்போது எவ்வளோ வருது? 4/5 of 120 எவ்வளோ வருது? 120 into 4/5. How much you are getting? $120 into 4/5 எவ்வளோ வருது ஆதித்யா? 96 சார். ஆமாம், ஏன் சொல்லாமல் இருக்கீங்கப்பா? 96. இப்போ அடுத்த பவுன்ஸ், அப்புறம் பவுன்ஸ் 3 ஆகுது. பவுன்ஸ் 3 வந்து 96 into 4/5 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். $76.8 வருது. ஓகே, அப்போ அடுத்தது பவுன்ஸ் 4 ஆகுது. பவுன்ஸ் 4க்கு அப்புறம் மறுபடியும் 76.8 into 4/5 போடுங்க. $61.4 வருது எனக்கு. மறுபடியும் பவுன்ஸ் 5 ஆன பிறகு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 61.4 into 4/5 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 51 சம்திங் வருது. அப்புறம் அப்புறம் அகெயின் ஒரு பவுன்ஸ் வருது. அடுத்தது வந்து கண்டிப்பாக 50 கீழே போயிடும். 50 கீழே போனால் அந்த இஃப் த ப்ரீவியஸ் ஹைட் இஸ் லெஸ் தென் 50, த பால் டஸ் நாட் பவுன்ஸ் ஃபர்தர் இஃப் த ப்ரீவியஸ் ஹைட் இஸ் லெஸ் தென் 50. இப்போ பவுன்ஸ் 6க்கு அப்புறம் அது வந்து இதாகுதுல. அப்போ பவுன்ஸ் 6 தான் 6 பவுன்ஸ் ஆகுது. என்ன கேட்டிருக்க? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டைம் த பால் ஹிட்ஸ் த கிரவுண்ட் பிஃபோர் த பால் ஸ்டாப்ஸ் பவுன்சிங்? 6 பவுன்ஸ் ஆகுது. 1 2 3 4 5 6 பவுன்ஸ் ஆகுது. இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இதை, ஆச்சுங்களா? இப்போ இதுக்கு வேறு வழி இல்லையா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வழி இருக்குது.
இதுக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு வழி இருக்குது. அது என்ன வழி அப்படின்னா 150 இருக்கு இல்லையா, 150 இன்ட்டு முதல்ல 4/5 போட்டோம். 4/5க்கு பதிலாக 4/5 க்யூப் போட்டு பார்த்தா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அப்படி எந்த ஒரு பவருக்கு அது வந்து லெஸ் தேன் 50 இருக்கோ அந்த பவர் தான் அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ். அது நம்ம பின்னாடி பார்த்துப்போம். அந்த அந்த அப்படி ஹவு டு சால்வ் இட் ஈஸிலி அப்படிங்கிறது இப்போ பார்க்க வேண்டாம். எப்படி கொஸ்டின் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கிறது ஒரு இது பார்த்துக்கலாம். சரியா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 29 பாருங்கள். யாராவது ஒருத்தர் படிங்க. Integers are listed from 700 to 1000. In how many integers in the sum of the digits 10? In 700லேருந்து 800 வரையில் உள்ள இன்டீஜர்ஸில் in how many integers is the sum of the digits 10? அந்த 3 நம்பர் அந்த 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 டிஜிட்டோட நம்பர்ஸ் எல்லாம் கூட்டினா 10 வருது அப்படி கேட்குறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 712 கூட்டினா 7 + 1 + 2 10 வருதா? அது மாதிரி எத்தனை முறை அப்படி அது வருதுன்னு கேட்குறாங்க. 10 வருதுன்னு கேட்குறாங்க. எத்தனை அந்த மாதிரி இன்டீஜர்ஸ் அப்படி வருதுன்னு கேட்குறாங்க. In how many integers is the sum of the digits is 10? இப்போ 700ன்னு வச்சுக்கோங்க. 700க்கு அப்புறம் 700ல் 701 2 3 அப்படியெல்லாம் போட்டு 703 போட்டால் 10 வருதா? 703 போட்டால் 10 வருதா? 7 + 0 + 3 10 வருதா? எஸ் சார். 802 போடலாம் சார். 802 போட்டு எப்படி 10 வரும்? ஹலோ 9 10 803 802 1 பை 1 போவா. இல்லை நீங்கள் அவசரப்படாதீங்க. 703 போட்டால் 10 வருதான்னு கேட்குறேன். 703. அடுத்தது வந்து 712 போட்டால் 10 வருதா? 712 போட்டால் 10 வருதான்னு கேட்குறேன். வருது சார். ஓகே. 721 போட்டால் 10 வருதா? வருது சார். 730 வருது. அப்போ 800ல் பாருங்கள். இப்போ 7ல் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து 74 வந்தாவே அது 11 போயிடுது. அதனால் அது அவுட்டு. 700ல் 4 முறை வருது. 800ல் எவ்வளோ முறை வருதுன்னு பாருங்கள். 803 சார். 802 வருது. ஓகே. அப்புறம் 811 வருது. 811 வருது. ஓகே. அப்புறம் 820 வருது. அது ஒரு 10 வரை வருது. அப்போ 800ல் 3 வருது. 900ல் பாருங்க. 901. அப்புறம் 910 வருதா? எஸ் சார். 910 வருதா? வருது. அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 700ல் ஒரு 4, 800ல் ஒரு 3, 900ல் ஒரு 2 இல்லையா? அப்போ எவ்வளோ வருது? 4 3 7 9 வருது. ஸோ 9 டைம்ஸ் 9 டிஜிட் 9 இன்டீஜர்ஸ் இருக்குது. அதனுடைய சம்பளம் கூப்பிட்டா 10ன்னு வருது. அதுதான் ஆன்சர். 9 இஸ் த ஆன்சர். இது கஷ்டமா? இந்த கொஸ்டின் கஷ்டமா? இல்லை. யூஸ்வலாக நார்மலாக இதில் எதுவுமே கஷ்டம் இருக்காது. நீங்கள் இப்போ ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த எனி காம்படிட்டிவ் எக்ஸாம், அது என்டிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, கேவிபியாக இருந்தாலும் சரி, இந்த இது பேர் என்ன யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும் சரி, ஜேஇயாக இருந்தாலும் சரி, எந்த கஷ்டமாக இருக்காது. ஆனால் ஏன் சார் அப்புறம் எல்லோரும் அது கஷ்டம் அப்படிங்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறதுனால ஒரு கஷ்டம். ரெண்டாவது வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் டைப்பை அவங்க பார்த்ததில்லை. அவங்க ஸ்கூல்லையோ இதில் பார்த்துருக்க மாட்டாங்க. அதே ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி போய் படிக்கிறவங்க அந்த நிறைய சாம்பிள் பேப்பரையும் மார்க் பேப்பரையும் பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பார்த்துருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அது கஷ்டமாக தெரியாது. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் அட் ஆல். ஓகே. கோ டு கொஸ்டின் நம்பர் 30. யாரோ ஒருத்தர் படிங்க. A woman runs 12 km towards her north, then 6 km towards her south, and then 8 km towards her east. In which direction is she from her starting point? ஓகே, ரைட். இப்போ நீங்கள் அது கண்டுபிடிங்க பார்க்கலாம்.
in which direction is she from her starting point? Angle less than 45 south east தான் கொடுக்கணும். நீங்கள் படம் போடுங்க, நான் வந்துடுறேன் ஒரு 1 minute படம் போடு. A woman runs 12 kilometers towards north, then 6 kilometers towards her south, and then 8 kilometers towards east. North, south, east. In which direction is he from the starting point? எந்த டைரக்ஷனில் இருப்பாங்க இப்போ? ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த ஃபினிஷ் பாயிண்ட்டுக்கு என்ன டைரக்ஷனில் இருப்பான்னு கேட்குறாங்க. நார்த் ஈஸ்டா, சவுத் ஈஸ்டா, அந்த மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அந்த ஆங்கிள் அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல இதை மட்டும் பார்க்கலாம். நார்த் ஈஸ்ட் சார். நார்த் ஈஸ்ட். ஆங்கிள் லெஸ் தேன் 40. அப்போ நார்த் ஈஸ்ட்டில் 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, பி அண்ட் டி. அதில் எதுன்னு கேட்குறாங்க. நார்த் ஈஸ்ட்னா அந்த ஆங்கிள் பிட்வீன் அந்த இன்விடன்ஸ் இஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். எந்த டைரக்ஷனாக நார்த் ஈஸ்ட் சொல்லியாச்சு, கரெக்டு. ஆங்கிள் லெஸ் தேன் 45 மோர் தேன் 45? அது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? இப்போ நீங்கள் அந்த படம் போட்டிங்க இல்லையா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டு பாயிண்ட்டையும் லிங்க் பண்ணுங்கள். டாட் 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 போட்டு லிங்க் பண்ணுங்கள். லிங்க் பண்ணால் அந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க முதல்ல. மோர் தென் 45 லெஸ் தென் 45? நீங்கள் படம் எப்படி மோர் தென் 45 வரும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சாரி, 6 kilometers. சரியா, 6 kilometers and then 8. பாரு இப்படி இருக்கும். அந்த படம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த படம் முதல்ல நார்த் போகிறாங்க, அப்புறம் சவுத்து வந்துடுறாரு, அதுலேயே பின்னாடி திரும்பி வராங்க. இந்த பாயிண்ட்லேருந்து அவர் ஈஸ்ட் போகிறார், 8 கிலோமீட்டர் போகிறார். 8 கிலோமீட்டர் போகிறார் இல்லையா? அப்போது அந்த 8 கிலோமீட்டர் போகிறது, அப்போ எந்த ஆங்கிள் கேட்குறாங்க? இந்த ஆங்கிள் கேட்குறாங்க, திஸ் ஆங்கிள் கேட்குறாங்க. அந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஆங்கிள். இந்த ஆங்கிள் சாரி, இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள், சாரி இந்த ஆங்கிள். இப்போ நமக்கு தெரிய வேண்டிய இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் பெருசா, இந்த ஆங்கிள் பெருசா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த ஆங்கிள் தான் சிறுசு, இது பெருசு. பிகாஸ் இது 8க்கு பதில் இது 6 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 6ல் இந்த கோடு வந்து 6ல் போய் ஜாயின் பண்ணால் 2 ஈக்குவல் 45 இருக்கும். இப்போ பிகாஸ் இது 8ங்கிறதுனால இது குறைவாக இருக்கும், இது அதிகமாக இருக்கும். அப்போ இது குறைவாக இருந்தால் இந்த ஆங்கிள் அதே ஈக்குவல், அது குறைவாக இருக்கும். ஸோ இட்ஸ் லெஸ் தேன் 45. நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அது ஏன் 45 கம்மின்னு தெரியும். பிகாஸ் ஒரு ட்ரையாங்கிளில் the bigger the size of the அந்த சைடு, அந்த ஆங்கிள் அந்த ஆப்போசிட் ஆங்கிள் வந்து பெருசாக இருக்கும்.
ஸ்மாலர் சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் சிறுசாக இருக்கும். இப்படி பாரு, இப்படி வச்சுக்கோங்க ஒரு ட்ரையாங்கிள். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு. இந்த இந்த ட்ரையாங்கிளில் எந்த சைடு பெருசு? இந்த சைடு இதுதான் பெருசுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் பெருசுன்னு வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் தான் பெருசாக இருக்கும். எது சிறுசு? இது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இந்த ஆங்கிள் தான் சிறுசாக இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எது பெருசு? இந்த லைன் தான் பெருசாக இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இந்த ஆங்கிள் தான் பெருசாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இது, அதுக்கடுத்து இது. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இந்த சைட்ஸ் வந்து பெருசாக இருந்தால் ஆங்கிள் பெருசாக இருக்கும், ஆப்போசிட் ஆங்கிள் பெருசாக இருக்கும். ஸோ அந்த லாஜிக்கில் இப்போ வந்து அந்த எட்டுங்கிறது ஈஸ்டில் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள் அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் பெருசாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஆங்கிள் அதுக்கு இன்னொரு ஆங்கிள் வந்து சிறுசாக இருக்கும். ஸோ இட் வில் பி லெஸ் தேன் 45 டிகிரி. அதுதான் ஆன்சர். லெஸ் தேன் 45 டிகிரி தான் ஆன்சர் அதுக்கு. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கான்சனன்ஸு. ஓகே, சரி. 27 கான்சனன்ஸ் அப்படின்னு என்ன? இங்கிலீஷில் வந்து மொத்தம் 26 ஆல்ஃபபெட். அந்த கொஸ்டின் படிங்க முதல்ல யாரோ ஒருத்தர். Images of consonants of the English alphabet are observed in a mirror. What is the number of images of these which do not look like their original shapes? வாட் இஸ் த இப்போ கான்சனன்ஸ்னு என்ன? அந்த 26 ஆல்ஃபபெட்டில் AEIOU அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. AEIO ரிமூவ் பண்ண 26ல் ஏஐ அது வவல்ஸ் 5 ரிமூவ் பண்ணால் அந்த 21 வந்து கான்சனன்ஸ். அதர் 21 ஆர் கான்சனன்ஸுங்கிறேன். வாட் இஸ் த நம்பர்? அதை வந்து நீங்கள் ஒரு மிரர் இமேஜில் பண்ணிங்கன்னா, மிரர் இமேஜில் எது ஒரிஜினல் ஷேப் மாதிரி இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மிரர் இமேஜில் வந்து ஓ வந்து அப்படியே தான் இருக்கும், எப்படி பார்த்தாலும் ஓ, அதனால் ஓ இஸ் அவுட்டு. டபிள்யூ அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும், டபிள்யூவும் அதே மாதிரி தான் இருக்கும். சரி, இல்லை எம் இருங்க. மிரர் இமேஜில் எப்படி வரும்? இப்படி வரும்ல. சரி, டபிள்யூ இல்லை மிரர் இமேஜ்னா ஒரு நிமிஷம், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. மிரர் இமேஜ் எப்போ சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த அந்த ஆல்ஃபபெட்டை ரெண்டாக கட் பண்ணுங்க, நடுவால் ரெண்டாக கட். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. யூவை ரெண்டாக கட் பண்ணால் ரெண்டுமே சிமிலர் ஷேப்பாக இருக்கா? நோ சார். யூவை ரெண்டாக கட் பண்ண ரெண்டான வெர்டிகலாக ரெண்டாக கட் பண்ணுங்க. சரி, நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ யூவை நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன், கட் தானே? அந்த மாதிரி இருந்தால் அந்த மிரர் இமேஜ் சேமாக தான் இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன ஆல்ஃபபெட் நம்ம ரெண்டாக கட் பண்ணால் ஒரு இப்போ சிமிலர் ஷேப்பில் இருக்குது, அப்படி ஷேப்பில் தான் இருக்குதுன்னு பார்க்கணும். டபிள்யூ வரும், எம் வரும், எது வராதுன்னு பாருங்கள். பி வராது, சி வராது, டி வராது, இ வராது, எஃப் என்ன கேட்டிருக்காங்க ஆன்சர்? சரி, ஒரு நிமிஷம்.
வாட் இஸ் த நம்பர் ஆஃப் இமேஜ் ஆஃப் தீஸ் விச் டு நாட் லுக் லைக் தேர் ஒரிஜினல் ஷேப். எதில் வராது, பி வராது, சி வராது, டிஇஎஃப் ஜி வராது, ஹெச் வராது. ஹெச் வந்துடும், அதே மாதிரி தான் இருக்குது, ஹெச் வந்துடும். ஐ அதே மாதிரி தான் இருக்கும், ஹெச்ஐ. ஜே அதே மாதிரி வராது, இல்லை ஜே, ஆமாம் ஜே இந்த பக்கம் வருதுல்ல, வராது. ஜே ஹெச்ஐ ஜே. கே வராது. எல் எல். எம் வந்துடும், எம் அதே மாதிரி வரும். எம் என் என்னும் அதில் வரும். ஓ வரும், பி வரும், கியூ ஆர் வராது, ஆர் எஸ்ஸும் வராது, டி வரும். எல்லு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை, டி வராது, எஸ்டி யூ, பி டபிள்யூ எக்ஸு, ஒய் வராது, ஒய் ஜெட்டும் வராது. அப்போ என்ன வருது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதை கவுண்ட் பண்ணணும். பட் எனக்கு தப்பாக வருது. எனக்கு வந்து இப்போ ஏ வந்து, ஆமாம் ஏ, ஆமாம் ஏவை ரெண்டாக பிரித்தா அது கரெக்டாக அது சார் ஒன்லி கான்சனன்ட்ஸ் தானே சார், ஏ ஓ எல்லாம் ஆமாம் ஏ வராது. ஆமாம் அது மறந்துட்டேன் சாரி. ஓ நீங்க ஆட் பண்ணிட்டீங்க சார் அந்த லிஸ்ட்ல. பி வராது, சி வராது, டி வராது, எஃப் வராது, ஜி வராது, ஹெச் ஐ விட்டுருங்க, ஜே ஜே கே எல் எம்என் விட்டுடுங்க, அது வந்து ஓ விட்டுருங்க, பி ஆல்சோ, பி பி கியூ ஆர் எஸ் டி இல்லை, யூ இல்லை, வி இல்லை, டபிள்யூ இல்லை, எக்ஸ் இல்லை, ஒய் இல்லை, ஜெட். இப்போ எவ்வளோ வருது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 வருது எனக்கு. உங்களுக்கு நீங்கள் வீட்டில் போய் கண்டுபிடிங்க. எனக்கு 13 வருது. ஐ மே பி ராங், ஐ மே பி ரைட், ஐ டு நாட் நோ. நான் அந்த வேணால் அந்த ஆன்சர் செக் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், சரியா? 27 நீங்கள் இது இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அது தேர் நோ அதர் கோ. ஒன்லி திங் இஸ் இது அப்படியே நீங்கள் அதிகமாக பண்ண அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடும். லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது அகெயின் பேசேஜ் வருது. இந்த பேசேஜ் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். பேசேஜ் இஃப் 3003 டு த பவர், அதுதானா ஆன்சர்? ஆமாம், 3 டு த பவர் 2019 இஸ் டிவைடட் பை 10, தென் வாட் இஸ் த ரிமைண்டர்? எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் இது உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். 3 பவர் 1 எவ்வளோ? 3 சார். 3 பவர் 2 சார். 3 பவர் 3 பவர் 4 கரெக்டாக சொல்லுங்கள், தப்பாக சொல்லாதீங்க. 9 சார். 3 பவர் 2 9. 3 பவர் 3 27 சார். 3 பவர் 4 ஓகே. 3 பவர் 5 வந்து 243, 3 பவர் 4 வந்து 81, 243 அப்படி போகுது. அது அப்படியே போகட்டும், தப்பு கிடையாது, அப்படியே போயிட்டுருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி டிஜிட் இருக்கு இல்லையா, இந்த கடைசி டிஜிட் வந்து 3971 3971 அப்படின்ட்டு அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. 3971 3971 இப்படி தான் அந்த அதாவது 3 பவர் 1 வந்து கடைசி டிஜிட் வந்து 3, 3 பவர் 2 வந்து கடைசி டிஜிட் வந்து 9, 3 பவர் 3 வந்து கடைசி டிஜிட் வந்து 7, 3 பவர் 4 கடைசி டிஜிட் வந்து 1, அப்புறம் 3 பவர் 5 அகெயின் கடைசி டிஜிட் 3971, மறுபடியும் 3971 அப்படி வருது. அப்போ 2019 அந்த கடைசி டிஜிட் என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன இருக்கும் 2019 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 1 வந்து 3, அகெயின் 4 வந்து 3, அகெயின் 7 வந்து 3, அப்போது 7 வந்து இல்லை 1 வந்து 3, 4 இஸ் அகெயின் 3, 3 சாரி 5 இஸ் 3, தென்
9 is 3 அப்படி வருது. 9 is 3 அப்படி வருது. 9 is 3. அப்போ எவ்ரி 5 இதுக்கு அது வந்து சேஞ்ச் ஆகுது. 1 2 3 4 6 7 8 அப்படி எவ்ரி 4க்கு அது சேஞ்ச் ஆகுது. அப்போ அந்த 2019 4ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 5 0 6 தேர்டு வருது. அந்த தேர்டு அதில் ரிமைண்டர் 3 வருது. அப்போ அதனுடைய லாஸ்ட் டிஜிட் 7ஆக வரும். 3 பவர் 2019ஓட லாஸ்ட் டிஜிட் 7ஆக வரும். அப்போது நீங்கள் அதை 10ஆல் டிவைட் பண்ணால் அப்போ ரிமைண்டர் வந்து 7 வரும். அதுதான் அதனுடைய கண்டுபிடிப்பு. ஏன் எப்படி 3 பவர் 2019 அந்த லாஸ்ட் டிஜிட் 7ஆக வரும் அப்படின்னா, நீங்கள் 3 பவர் 1 3 வந்துருச்சா, 3 பவர் 2 9, 3 பவர் 3 27, 3 பவர் 4 81, 3 பவர் 5 243, மறுபடியும் 3 7 9 1 அப்படி வருது. அப்படியே போகும்போது 2019 3 பவர் 2019 லாஸ்ட் இது என்ன வரும்னு கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சா அப்புறம் அது டிவைட் பை 10 வரும்போது அதுதான் ரிமைண்டர் வரும். ஸோ இது வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் வீட்டில். நான் சொன்ன லாஜிக்கு அப்படியே போட்டு பாருங்கள். இப்போ இது எல்லாருக்கும் பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 1 எவ்வளோ? 2 பவர் 1 எவ்வளோன்னு கேட்டேன். 2 பவர் 2 4. 2 பவர் 3 2 power 3 8 sir. 2 பவர் 14 சரி 2 பவர் 4 8. 2 பவர் 4 2 பவர் 3 18 8 வந்தா 2 பவர் 4 எப்படி 8 வரும்? 16 sir. 16. 2 பவர் 5 அந்த 16ஓட 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 22. 22. 32. சரி, அடுத்தது 2 பவர் 6 அந்த 32ஓட 32 இன்ட்டு 2 போடுங்க. 64 sir. 64. அப்புறம் அதோட இன்ட்டு 2 போடுங்க 2 பவர் 7க்கு. 128 sir. 2 பவர் 8க்கு எவ்வளோ வருது? 2 power 8 128 sir. 2 பவர் 7 128. 2 பவர் 8 256 sir. ஆமாம். இப்போ அந்த கடைசி டிஜிட்ஸ் எல்லாம் பாருங்கள். முதல்ல 2 4 8 6 வந்தது. மறுபடியும் 2 4 8 6 வருதான்னு பாருங்கள். லாஸ்ட் டிஜிட்ஸ் இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட்ஸ். எஸ் சார். ஆமா சார் வருது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு 4 5th இதுக்கும் அது புதுசாக அந்த மறுபடியும் 2 வருது. இப்போ 2 பவர் 1000 அப்படின்னு வச்சுங்க. அது 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 எதில் முடியும்னு கண்டுபிடிக்க முடியுமா? 2 பவர் 1000 அது எதில் முடியும்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் அது அப்படி மாற்றி மாற்றி வரும்போது 5வது புதுசாக ரிப்பீட் ஆகுது. 5th ஒன் இஸ் ரிப்பீட்டிங் இல்லையா? 5th ஒன் ரிப்பீட் ஆகும்போது அகெயின் வந்து 9th ஒன் இஸ் ரிப்பீட்டிங். எவ்ரி 4க்கு அது ரிப்பீட் ஆகுது. அப்படின்னா அப்போ அதை 4ஆல் டிவைட் பண்ணுங்க 1000. அப்போ அது 4ஆல் டிவைட் பண்ண 250 இது வருது. மறுபடி 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். அது வந்து எவ்வளோ 6 2 அப்புறம் 2 மிச்சமாகுது. இப்போ 2 மிச்சமாகுதுன்னா அது என்ன வரும்? அந்த 2 பவர் 1000 வந்து அந்த கடைசி டிஜிட் வந்து 4ஆக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் அதை வச்சு நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் அந்த 3 பவருக்கு சொல்கிறேன். 2 பவர் ஏன் எடுத்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக எடுத்தேன். ஸோ இதை நீங்கள் வந்து அதை பார்த்து கண்டுபிடிக்கணும். நான் ஒரு வேலை பண்ணுறேன். இந்த பேப்பரை உங்களுக்கு நான் இதில் அனுப்புகிறேன் குரூப்பில். அது உள்ள அந்த அந்த சேட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி வருதான்னு பாருங்கள். அப்படி வராததெல்லாம் நம்ம கிளாஸில் மறுபடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா?
ஸோ இந்த அளவு டிஃபிகல்ட்டி உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு லெவல் தெரிஞ்சு போச்சு, என்ன டிஃபிகல்ட்டி லெவலுங்கிறது ஒரு மாதிரி தெரியுதா? ஸோ உங்கள் அந்த +1 +2 லெவலுக்கு மேலே கொஞ்சம் இருக்கும். ஒரு ஏன்னா டிகிரி முடித்த பிறகு எழுதுகிற ஒரு பரீட்சை, அதனுடைய டிஃபிகல்ட்டி லெவல் உங்களுக்கு தெரியுது as far as இந்த மேத்தமெட்டிக்ஸ் இஸ் கன்சர்ன். சிமிலர்லி as far as passage இஸ் கன்சர்ன் நீங்கள் அது பார்க்கலாம். ஒவ்வொன்றிலையும் அது என்ன டிஃபிகல்ட்டி லெவலுங்கிறது நம்ம ஒரு சாம்பிளாக 4 கொஸ்டின் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ எனிவே லெட் இஸ் க்ளோஸ் அட் திஸ். ஐ வில் சென்ட் யூ த பேப்பர். அப்புறம் நீங்கள் அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் மறுபடியும் வி வில் ஸ்டார்ட் அப் வித் 36லேருந்து மறுபடியும் ஆரம்பிப்போம். ஓகே? கொஸ்டின் 36 அப்புறம் பேசேஜ் பின்னாடி போய்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு அது பேசேஜ் நம்ம ஏன் பேசேஜ்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா, இந்த மேத்ஸு இந்த மேட் அதெல்லாம் இதை கான்கர் பண்ணுறது ஈஸி, இதை மாஸ்டர் பண்ணுறது ஈஸி. உங்களுக்கு என்ன மாஸ்டர் பண்ணுறது டிஃபிகல்ட்டுன்னா இந்த பேசேஜு, எஸ்ஏஸு, இங்கிலீஷு இதெல்லாம் மாஸ்டர் பண்ணுறது தான் குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டம் பொதுவாக. ஓகே, அதனால் நீங்கள் அதை இப்போ இருந்தே நீங்கள் தயார் பண்ணிக்க வேண்டியது இந்த மேத்ஸோ அல்லது மென்டல் எபிலிட்டியோ கிடையாது. யுவர் இங்கிலீஷ், யுவர் ஜென்ரல் அவேர்னஸ் அபவுட் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இதை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். இந்த மேட்டு இந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் அந்த டிகிரி முடித்த பிறகு ஒரு 6 மாதம் நீங்கள் படித்தா கூட இது போதுமானது. பட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ஆஸ் ஆஃப் நவ் ஃபார் யூ இஸ் திஸ் பேசேஜ். அதனால தான் நம்ம பேசேஜ்லேருந்து ஆரம்பித்தோம். இருந்தாலும் இந்த ஆதித்யா கொஞ்சம் சுறுசுறுப்பாக கேட்குறாரு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் நான் காமிச்சேன். அந்த பேசேஜையும் நம்ம பார்ப்போம், கொஸ்டின் பேப்பர் பேசேஜையும் நம்ம பார்ப்போம். தென் we will decide how to go about. பேசிக்கலி அந்த பேசேஜ் எஸ்ஸே எழுதுறது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனிவே வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். சரியா? We'll close at this. We'll continue in the next class. Okay, sir. Okay. Okay.